உலகில் மிக அதிக விமர்சனத்திற்கு உள்ளாகிய ஒரு தலைவர் முகமது நபி அவர்கள். இந்த பணியில் ஈடுபடும் போது அவரை கொலை செய்வதற்கு திட்டமிட்டது யார் என்றால், நபிகளார் அவர்களிடத்தில் இந்த ஏழைகள் ஏன் வந்து சேர்ந்தார்கள் தெரியுமா? அவர் முதல் புரட்சி ஒரு சமூக புரட்சியாளராக இருந்தார். மக்களில் சாதி இல்லை, மக்களில் மதமும் இல்லை, மக்களில் இனக்குழுவும் இல்லை, ஆனால் எல்லாம் இருக்கிறது. யாருக்கும் இடையிலும் ஒரு வேறுபாடுகள் இல்லை என்ற கொள்கையை முகமது நபி அவர்கள் சொன்னார். நேர்களே, இன்றைக்கு மீலாது விழா கொண்டாடும் இந்த திருநாளில் முகமது நபி அவர்கள் யார் என்று நான் ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். முகமது நபி அவர்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்வது மட்டுமல்ல, நான் வரலாற்றில் பல தலைவர்களை படித்து கொண்டே இருக்கிறேன். இந்தியாவிலே பிறந்த ஏராளமான தலைவர்கள், அரபு நாடுகளில் பிறந்த தலைவர்கள், யூரோப்பு நாடுகளில் பிறந்த தலைவர்கள், இப்படி மங்கோலிய தலைவர்கள் எல்லாவற்றையும் படைத்து இங்கே முகமது நபியை பற்றி நாம் பேச வேண்டும். நேர்களே, உலகில் மிக அதிக விமர்சனத்திற்கு உள்ளாகிய ஒரு தலைவர் முகமது நபி அவர்கள். காரணம், அவர் சார்ந்த அந்த இஸ்லாம் என்கின்ற மதம் முகமது நபியும் அவருடைய தோழர்களாலும் ஒரு வாள் கொண்டு பரப்பப்பட்டது, வாளால் அது பரப்பப்பட்டது என்கின்ற ஒரு பார்வையில் இன்றைக்கு அவரது பெயரில் மீலாது விழா கொண்டாட்டங்கள், இன்றைக்கு இந்திய அரசும் தமிழ்நாடு அரசும் கூட அதற்கு உண்மையிலேயே ஒரு விடுமுறை அறிவித்திருக்கிறார்கள். அப்படி வாளால் பரப்பப்பட்ட ஒரு மதம் இவ்வளவு காலம் எப்படி அது இந்த உலகில் அது தன்னை தகவமைத்துக் கொள்ள முடியும் என்ற கேள்வியும் எழுகின்றது. இந்த வரலாற்று டீகோடிங் நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் அறிந்து கொள்வது முகமது நபியினுடைய கொள்கை என்ன என்பதை முதலில் நாம் பார்ப்போம். அரபு நாட்டு பாலைவனத்தில் படுமோசமான ஒரு சமூகத்தில் தோன்றியவர்தான் முகமது நபி அவர்கள். அவருடைய 40 வயது வரை அவர் அந்த சமூகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்தார். தனது 40 வயதில் திடீரென அவர் இந்த மக்களின் வாழ்க்கை, அவர் ஒரு பெரிய குடும்பம், அவருடைய குடும்பத்தின் பெயர் குரைஷ் என்று அழைக்கப்படுகின்ற அந்த குடும்பத்திலே அவர் பிறந்தார். அவரது பாட்டனார் பெயர் அப்துல் முத்தலிஃப். அவருடைய பெரியப்பா அதாவது அபு தாலிஃப், அபு லஹப், இப்படியெல்லாம் பெரிய குடும்பம், ஒரு வணிக குடும்பம். அந்த குடும்பத்தில் பிறந்து அந்த அரபுகளின் வாழ்க்கை பார்த்து 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 அவர்களின் எந்த செயலாக்கத்திலும் இவர் ஈடுபடவில்லை. சிறு வயதில் தாய் தந்தையை இழந்து போனவர். சிறுப்பிச் சொன்னால் ஒரு அனாதை குழந்தையாகத்தான் அவர் தன்னுடைய அபு தாலிஃப் என்று சொல்லக்கூடிய பெரியப்பா, தந்தையினோடு கூட பிறந்த சகோதரர், அவரை எடுத்து வளர்க்கிறார். நல்ல குணங்களோடு அவர் வளர்கிறார். ஆனால் ஒரு மனிதனுக்கான அந்த 40 வயது வரையும் இந்த அரபு சமூகம் செய்திருக்கிற எந்த சடங்குகளிலும், எந்த விழாக்களிலும், எந்த அட்டூழிய செயல்களிலும் அவர் ஈடுபடவில்லை. 40 வயதிற்கு முன்பு அவர் தனித்துவமான ஒரு மலையின் மீது அமர்ந்து தியானிக்க ஆரம்பிக்கிறார். ஒரு நாள் அவர் சொல்கிறார், என்னிடத்தில் கேப்ரியேல் என்ற தேவ தூதன் வருகிறார். அதே செய்தியைத்தான் மோசே என்று சொல்லக்கூடிய பைபிளின் வந்தவர்களுக்கும் அனைத்திற்கும் மோசைக்கு வந்த அதேதான், அதாவது ஜீசஸ் கிரைஸ்டுக்கு வந்ததும் அதேதான். சாலமோன், யஹ்யா, சக்ரியா, இப்படியெல்லாம் சொல்லலாம். அது பைபிளின் விவகாரம். அதே விவகாரத்தை சொன்னவுடன் இவர் பயந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் நான் மரித்து போய்விடுவேன் என்று இவரை விட வயதில் உயர்ந்த 15 வயது மூத்த ஒரு பெண்ணைத்தான் இவர் திருமணம் செய்திருக்கிறார். அந்த அம்மையாருடைய பெயர் கதீஜா. அவர் நேர அவருக்கு சொந்தமான வராகாஃபின் நௌஃபுல் என்று சொல்லக்கூடிய
ஒரு கிறிஸ்தவ அறிஞரிடத்திலே சொல்கிறார். அவர் சொல்கிறார், இவரை நீங்கள் கவனமாக பாராட்ட வேண்டும், இவர் இறை தூதர் என்ற ஒரு மறுமொழியை அவர் கொடுக்கிறார். இது அவருடைய ஆரம்ப கட்ட வாழ்க்கை முறை. அதற்கு பிறகு அவர்கள் அந்த அரபு சமூகத்தின் பால் ஒட்டுமொத்தமாக ஒரு கொள்கையை சொல்கிறார் முகமது நபி. பலருக்கு புரியாது. இந்த வரலாற்றில் முகமது நபியினுடைய வரலாற்றை சொல்ல தெரியாது. அவர் ஒரு எளிய குழந்தையாக பிறந்து இறையருளை பெற்று தான் இறை தூதர் என்று தனக்கு இறை செய்திகள் வந்து கொண்டிருப்பதை அவர் சொல்கிறார். அவர் சொல்கிறார், மக்களே, ஒரு நாள் மக்கள் அனைவரையும் அழைக்கிறார். அழைத்து சொல்கிறார், லா இலாஹ இல்லல்லா, இல்லை ஒரு தேவன், அவன் ஒருவனை அன்றி வேறொரு கடவுள் இல்லை. எந்த மனிதர்களாக இருந்தாலும் கடவுள் ஒருவனே என்பதை அழகாக சொல்கிறார். அந்த காலகட்டங்களில் அரபுகளில் 365க்கும் மேற்பட்ட கற்சிலைகளை தெய்வங்களாக அவர்கள் வணங்கி கொண்டிருந்தார்கள். இப்பொழுது நீங்கள் மக்காவிலே பார்க்கலாம். அதை சுற்றி நாள் ஒன்றுக்கு ஒரு தெய்வ வழிபாடு, சிலைகள் வழிபாடு, விவசாயத்திற்கான சிலைகள், சூரிய பகவான் இப்ப நம்ம வணங்குறோமே அதை போன்று கடலுக்கென்று, பாலைவனத்திற்கென்று, இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கடவுள்கள். நபிகள் நாயகம் முகமது நபி அவர் என்ன சொல்கிறார், மக்களே, நீங்கள் இந்த கற்சிலைகளை வணங்காதீர்கள். சில விஷயங்களை வரலாற்றை சொல்லும் போது நான் உண்மையைத்தான் சொல்ல வேண்டும், பொய் சொல்ல முடியாது. ஆக நீங்கள் உருவத்தில் நீங்கள் யாரும் காணாத அந்த இறைவனாகிய ஒருவனை மட்டும் நீங்கள் வணங்குங்கள். லா, இல்லை, லா இலாஹ இல்லல்லா, இல்லை ஒரு கடவுள், அவன் ஒருவனை தவிர என்று இவர் ஒரு அழகான செய்தியை சொல்கிறார். இந்த செய்தியை சொன்ன மாத்திரத்திலே அந்த அரபு நாட்டில் இருக்கும் அவருடைய உறவுகள் முகத்தில் மண்ணை அள்ளி போடக்கூடிய அளவிற்கு இவர் வெறுப்புக்குரியவராக மாறிவிடுகிறார். தோழர்களே, இந்த முகமது நபி இந்த செய்தியை சொல்வதற்கு முன்பு அவருக்கு ஒரு பெயர் உண்டு. என்ன பெயர்? அல் அமீன் அஸ்ஸாதிகீன். அதாவது இவர் உண்மையாளர், இவர் பொய் சொன்னதே இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாவற்றிலும் இவருக்கு ஒரு நல்ல பெயர் உண்டு. யாரோடையும் அந்த சமூகம் ஃபுல்லா அரபு நாட்டு நபிகள் ஆவதற்கு முன்பு நபித்துவ பட்டத்தை அடைவதற்கு 40 வருடங்களாகவே இவர் உண்மையாளராகவும் நம்பிக்கையாளர் என்றும் அவருடைய சொந்தக்காரர்கள் எல்லாம் சொன்னாங்க. அவர் ரொம்ப நல்லவருங்க, அதிகமா எதிலையும் தலையிட மாட்டார், அமைதியா இருப்பார், தியானம் செய்யக்கூடியவர், இவர் கொடுத்த பொருளை அப்படியே திருப்பி கொடுப்பார், இப்படி எல்லாம் இந்த மக்கள் சொன்னார்கள். பின்னர் ஒரு காலத்தில் இவர் உண்மையிலேயே இறை தூதர் தானா அல்லது இவர் பொய்யரா என்பதை நிரூபிப்பதற்கு அந்த மக்களிடத்தில் வைத்த வாதத்தில் அவர் ஆரம்பத்தில் 40 வருடத்திற்கு முன்பே உண்மையாளராக இருந்தார், அவர் பொய்யராக இருக்கவில்லை என்ற செய்தி சொல்லப்பட்டது. இந்த செய்தி சொல்லப்பட்ட பின்பு நபிகளார் அவர்கள் இந்த பணியில் ஈடுபடும் போது அவரை கொலை செய்வதற்கு திட்டமிட்டது யார் என்றால் அவருடைய உறவினர்கள் தான். இவரை காலி செய்ய வேண்டும். 365 தெய்வத்தை வணங்குகிறோம், விபச்சாரம் செய்கிறோம், நம்முடைய பாரம்பரியத்தில் குடிப்பது, வட்டி வாங்குவது, பெண் பிள்ளைகளை உயிரோடு குழி தோண்டி பிதைப்பது, இதையெல்லாம் கூடாது என்று சொல்கிறானே இந்த முகமது, இவரை கொலை செய்து விட வேண்டும் என்று பெரும் திட்டம் போடுகிறார்கள். அதில் பெரிய வரலாறு உண்டு. நான் சுருக்கமாக இன்றைக்கு மீலாது விழா கொண்டாடுகிற நேரத்தில் வரலாற்றை உங்களுக்கு புரிகிறேன். இவர் சொல்கிறார், மக்களே, லா இலாஹ இல்லல்லா, ஒரே ஒரு தேவனை வணங்குங்கள், அவன் நீங்கள் பார்க்காது கற்சிலைகளை வணங்காதீர்கள், கற்களை வணங்காதீர்கள், என்னையும் உங்களுக்கும் முந்தைய எனது தந்தை ஆபிரகாம், ஜீசஸுக்கு முந்தையவர், மோசைக்கு முந்தைய ஆபிரகாம் எதை சொன்னாரோ அந்த வழியில் ஏகத்துவம், ஒரே கடவுள், அதற்கு எந்த அடையாளமும் இல்லை, ஒரே கடவுள். இப்ப நம் தமிழ்ல கூட சொல்றோம், கண்ணுள் நின்ற ஒளியை கருத்தினை, விண்ணுள் நின்று விளங்கிய மெய்யினை, எண்ணி எண்ணி இரவும் பகலுமே நன்னுகின்றார் நான் தொழும் தெய்வமே. நம்ம இன்னைக்கு சொல்றோம் இல்லையா, தமிழ்லேயே திருமூலருடைய ஆரம்ப கட்டம் ஏகன் ஏகன் ஏகன். அந்த ஏகனை இப்போது அநேகனாக மாற்றிவிட்டார்கள்.
புரியுதா உங்களுக்கு? எல்லா வேதங்களும் ஏகன்தான். ஏகன் இல்லாத வேதம் அல்ல, ஒரு தேவன் தான். அப்ப இவர் அதை மட்டுமே சொல்லிட்டு வட்டி வாங்காத. அந்த காலத்துல பெரிய கொடூரம் நடந்துச்சு. வட்டியின் பால், ரவுடிசம், அடிதடி, கொலைகள். அரபு நாட்டுக்காரங்க எப்படி இருப்பான்னு இன்னைக்கு ஈரான் அந்த போர்கள்லே நீங்க பார்க்கலாம். அவ்வளவு உறுதியானவர்கள். அப்ப அவர் சொல்ல, வட்டி வாங்காத, மக்களுக்கு அன்பான கடன்களை கொடுங்கள், பெண்களை விபச்சாரம் செய்யாதீர்கள், பாலியல் பலாத்காரம் செய்யாதீர்கள், குடுக்கல் வாங்கல்ல ரொம்ப நேர்மையா இருங்க, வியாபாரத்துல கள்ளத்தனம் விற்காதீங்க, மேல நல்ல பொருளை வைத்து உள்ளே பதுக்கி வைக்காதீர்கள், இடையில நிறுவனத்தில் சிறப்பா செய்யுங்க. மது பழக்கத்தை அறவோடு ஒதுக்கி சொன்னார். பெண் பிள்ளைகளை உயிரோடு புதைத்த சமூகத்தை மகா பாவம் என்று பெண்ணுக்கு அவருடைய சித்தாந்தத்தில் பெண்களுக்கு தந்தையின் சொத்தில் பங்கு முதலாக பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்பு, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே விதவை மறுமணம். ஒரு பெண் கணவன் இறந்து விட்டால் உடனடியாக விதவை மறுமணம். பெண் போராளியாக இருக்கலாம், பெண் போரில் தளபதியை ஏற்று செல்லலாம். அவருடைய மனைவி, ஒரு மனைவி அவருக்கு கதீஜா, அவர் மிகப்பெரிய வர்த்தக சீமாட்டி. அவருடைய இன்னொரு மனைவி ஆயிஷா, வயதில் சிறியவர். அதை பற்றி நாம் அவர் மீது வைத்த குற்றச்சாட்டுகள், இவர் பல பெண்களை திருமணம் செய்திருக்கிறார் என்ற குற்றச்சாட்டை நாம் அப்புறம் சொல்லலாம். இது இன்றைக்கு அவரை பற்றியானது. இன்னொரு மனைவி பெயர் ஆயிஷா, அவர் பெரிய போரை நடத்தினார் சிறு வயது. ஒரு மனைவி வர்த்தகம் செய்தார், ஒரு மனைவி போரை செய்தார். இன்னும் பல மனைவிகள் தங்கள் கையில் இருப்பதையெல்லாம் ஏழைகளுக்கு கொடுத்தார்கள். அவருடைய வீட்டில் எதுவுமே இருக்காது, எல்லாவற்றையும் தானம் செய்கிற மகா பிரபாக அவர் இருந்தார். இதுதான் அவரை பற்றியது. அவருடைய சித்தாந்தம் மிக 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 எளியது தோழர்களே. அவர் ஒரு எளிய மனிதராக இருந்தார். அவரோடு கூடியிருந்தவர்கள் வேறு யாரும் இல்லை, பண்ட பரதேசிகள். ஒருவேளை உணவுக்கு வழி இல்லாதவர்கள் எல்லாம் சாறை சாறையாக அவருடைய சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டார். காரணம், அவர் சொன்னார், மக்களே, நாம் அனைவரும் ஒரே மூலத்திலிருந்து மட்டுமே படைக்கப்பட்டோம். உங்களிடத்தில் வர்ணம் இல்லை, உங்களிடத்தில் இழிவானவர்கள் என்றும் உயர்ந்தவர்கள் என்றும் சாதிய பாகுபாடு எதுவுமே இல்லை. மக்களே, என்னையும் உங்களையும் படைத்த அந்த இறைவனாகிய அவன் ஒருவனே உங்களை கண்காணிக்கின்றான். நீங்கள் இந்த உலக வாழ்க்கையை பற்றி அவரிடத்திலே கேட்கிறார். அவர் சொல்கிறார், இந்த உலக வாழ்க்கை எனக்கு எந்த ஒரு வசதியும் தராது என்று சொல்கிறார். தோழர்களே, இப்படி ஒரு பெரும் வாழ்க்கை முறையும் இந்த உலகத்தை தாண்டிய மற்றொரு வாழ்க்கைக்கு அவர் தன்னை கொண்டு செல்கிறார். அவர் சொல்கிறார், நடைபாதைகளில் நீங்கள் முற்களை கூட போடாதீர்கள். ஒரு சின்ன இடைஞ்சல், அது மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தல்ல. ஆகவே இறைவனுக்கு நீங்கள் பணி செய்ய வேண்டும் என்றால் நல்லா கவரிங்கள். அந்த நடைபாதையில் மக்கள் பயணிக்க இடத்தில் நீங்கள் சிறுநீர் கழிப்பது போன்ற அசிங்கமான வேலை செய்துவிடக்கூடாது. மக்களுக்கு ஒரு கற்கள் கம்புகளை எல்லாம் போட்டு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது, அதை அகற்ற வேண்டும் எல்லா விஷயத்திலும். இது அவருடைய தத்துவம். அதை போன்று இந்த பண்ட பரதேசிகள் இருக்கிறார்கள், ரொம்ப ஏழை எளிய மக்கள். திருப்பி சொன்னால், அவர்கள் நபிகள் நாயகத்திடத்தில் சாறை சாறையாக ஏன் சேர்ந்தார்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவருடைய கொள்கை லா இலாஹ இல்லல்லாஹ், இல்லை ஒரு கடவுள், அவன் ஒருவனை தவிர, ஒரே இறைவன், ஒரே இறைவன். சரி. இரண்டாவது அவர் சொல்கிறார், இரண்டு விஷயமாக, மனிதர்களே, உங்களையும் என்னையும் இந்த உலகின் வாழ்கிற அனைவரும் ஒரே தாயின் மூலம்தான். இறைவனாகிய அவன் நம்மை படைத்தான். நீங்கள் கவனமாக இருங்கள். உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் இறைவனுடைய கேமராவில் பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கை ஒரு 50 ஆண்டு, ஒரு 100 ஆண்டு, அவ்வளவுதான். ஆனால் உங்கள் வாழ்க்கை, நீங்கள் மரித்த பின்பு உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு சொற்றொடர்களும் ஒவ்வொரு செயல்படும் ஒரு பதிவு புத்தகத்தில் பதிவு செய்யப்படுகிறது. அது இறைவனுக்கு எளிதானது என்று சொல்கிறார். பலருக்கு இது கிண்டலாக இருக்கும், இறை மறுப்பாளர்களுக்கு இது கேலியாக இருக்கும்,
போலித்தனமாக இருக்கும். இதெல்லாம் எப்படி நம்புவது? நாம் வாழ்ந்துகிறோம், வாழ்ந்து விட்டு மரித்து போகிறோம். அதற்கு பிறகு நம்மை எழுப்பி நம்மை யார் கேள்வி கேட்க முடியும்? பைத்தியக்காரத்தனமான, மூடத்தனமான, முட்டாள்தனமான ஒரு கொள்கை என்றுதான் முகமது நபியுடைய கோட்பாடுகளை மட்டுமல்ல, ஜீசஸ் அவருடைய கோட்பாடு மட்டுமல்ல, உலகின் ஏகத்துவத்தை ஒரே இறைவனை சொல்லும் எல்லோரும் அடிக்கப்பட்டார்கள், படுகொலைக்கு உள்ளானார்கள். நபிகளார் அவர்களிடத்தில் இந்த ஏழைகள் ஏன் வந்து சேர்ந்தார்கள் தெரியுமா? அவர் முதல் புரட்சி ஒரு சமூக புரட்சியாளராக இருந்தார். அந்த சமூக புரட்சியின் விளைவு என்ன சொன்னார்? மக்களில் சாதி இல்லை என்று சொன்னார், மக்களில் மதமும் இல்லை என்று சொன்னார், மக்களில் இனக்குழுவும் இல்லை, ஆனால் எல்லாம் இருக்கிறது, யாருக்கும் இடையிலும் ஒரு வேறுபாடுகள் இல்லை என்ற கொள்கையை முகமது நபி அவர்கள் சொன்னார். அந்த காலத்தில் அவருடைய சித்தப்பா, பெரியப்பா, அவருடைய குடும்பத்தினர் பெரும் அதிகார போதையிலும் அரபுகளில் உச்சபட்ச உயர்ந்த சாதியாகவும் அவர்கள் தங்களை கோராட்சி கொண்டார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குடும்பத்தில் வந்து தனது பெரியப்பா, தனது சித்தப்பா, தனது ஒன்றுவிட்ட சொந்தக்காரர்கள், இரத்த உறவுகள் நிறைய பேர் இருப்பாங்க. அவர்கள் இந்த அடிமைத்தனத்தை, வட்டியை, விபச்சாரத்தை, குடியை தனதாக்கி கொண்டார்கள். அவருடைய சொந்தக்காரங்க எல்லா ரவுடிசம், அடிதடி, வெட்டு, குத்து. ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். 2 குடும்பங்களுக்கு இடையே ஒரு சின்ன தகராறில் ஒரு சண்டை ஏற்படும். அரபுகளிடத்திலே பழக்கம். அது பல 100 வருஷம் நடக்குமா. இதையெல்லாம் ஒழித்தவர் தான் நபிகள் நாயகம். இணக்கத்தை காட்டுங்கள், இதையெல்லாம் அவர் ஒழித்தார். ஒழித்து ஏழைகளை அழைத்து தன் பக்கத்தில் வைத்துக் கொண்டார். சொன்னார், கடைசியில் ஒரு காலகட்டத்தில் அவர்கள் கேட்டார்கள், முகமதே, 365 தெய்வத்தையும் நாங்கள் வணங்குகிறோம், நீ சொல்கிற ஏக இறைவனாகிய அல்லாஹ் என்று சொல்கிறே, அந்த ஏக இறைவன் ஒருவனையும் நாம் வணங்குகிறோம். ஆனால் ஒரே ஒரு சமன்பாடு, நாமெல்லாம் உயர்குடியில் பிறந்தவர்கள் அல்லவா, நீ இந்த சாதி இழிவான மக்களை உன் பக்கத்தில் வைத்துக்கொண்டு உன்னுடைய சொந்த இரத்த பந்தம், உனது அத்தை மகளையே அவருக்கு மனமுடித்து கொடுக்கிறார். நபிகள் நாயகத்துடைய நெருக்கமான ஒரு பெண்ணை, நபிகள் நாயகத்தின் குடும்பத்தின் பெண்ணை சாதி இழிவில் அடிமை சமூகமாக இருக்கிற ஒரு கருப்பு சமூகத்துக்கு அவர் திருமணம் செய்து சமத்துவத்தை மக்களுக்கு சொல்லி காட்டுகிறார். சமத்துவத்தை அவர் சொல்லி காட்டுகிறார். இதையெல்லாம் வெறுத்தார்கள். நம்முடைய பிள்ளையை, அரபுகளின் பிள்ளையை சாதி இழிவான ஒரு கருப்பிற்கு முடித்து வைத்து விட்டார் என்று. இப்படியெல்லாம் அவர் தனது வாழ்க்கையில மிகுந்த மிகுந்த பண்பாட்டை வளர்த்து ஒரு சமூகத்தை உருவாக்குகிறார். இப்ப நபிகள் நாயகத்திடத்தை போய் அவர் சொன்னார்கள், நீங்கள் இந்த மாதிரி கீழ்த்தரமான செய்தியை செய்யக்கூடாது. 365 கடவுளையும் நாங்கள் வணங்குகிறோம், நீ சொல்கிற ஒரு கடவுளையும் வணங்குகிறோம், ஆனால் சாதியில் இழிவான இழிப்பிறவிகளை சமம் என்று சொல்கிறாயே, அதை கையை விட்டுன்ட்டார். நபிகள் நாயகம் சொன்னார், நான் என்னுடைய நோக்கமே அதுவாகத்தான் இருக்கிறது என்பதை அவர் செயல்படுத்தி காட்டினார். கடைசி வரை அவரோடு இருந்தவர்கள் எளிமையான மக்கள், எளிமை நிறைந்த மக்கள். தோழர்களே, ஒரு காலகட்டத்தில் முந்தைய வேதங்களில் அதிகமான மக்கள் இறுதி நபி ஒருவர் வருவார் என்று நம்பியதன் விளைவாக இன்றைக்கு ஜெருசலத்தில் இருந்த ஏராளமான யூதர்கள் மதீனாவிற்கு வந்து தங்கியிருந்தார்கள். அப்போது அவர்கள் கேட்டது, எங்களுடைய வேதத்தில் இறுதி நபி இப்படித்தான் இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, முகமது இறுதி நபிதானா என்பதை அவர்கள் பரிசோதித்து கொண்டே இருந்தார்கள். ஆனாலும் யூதர்கள் அவர்களை ஏற்க மறுத்து விட்டார்கள். அவற்றில் ஒரு சிலர் இஸ்லாத்திற்கு வந்தார்கள். நல்லா கவனித்துங்கள். நபிகள் நாயகம் இந்த மக்களுக்கு இவ்வளவு சொல்லி சொல்லி சொல்லி, வறுமையான வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள், செழிப்பை உங்களுக்கு இறைவன் தருவான், கருணை காட்டுங்கள், அன்பு காட்டுங்கள், அதிகாரம் யாரிடத்திலும் செலுத்தாதீர்கள், பெண் பிள்ளைகளை சமமாக நடத்துங்கள், மறுமணம் செய்து வையுங்கள், சொத்தில் பங்கு கொடுங்கள் சொல்லிவிட்டு பல விஷயத்திற்கு நபிகள் நாயகம் தீர்வு என்ன சொன்னார் என்றால்,
ஆண் பெண் இருபாலாருக்கும் கல்வியின் முக்கியத்துவத்தை அறிவித்தார் தோழர்களே. இன்றைக்கு அந்த சமூகம் கல்வி கற்கிறதா என்பதை தாண்டி போர்க்காலங்களில் கைது செய்யப்பட்ட பல கைதிகளை விடுதலைக்கு அவர் பணம் வாங்கவில்லை. கைதிகளை அழைத்து சொன்னார், உங்களுக்கு நாங்கள் விடுதலை தருகிறோம், நீங்கள் யாரெல்லாம் கல்வி கற்றீர்களோ அந்த கல்வியை எனது தோழர்களுக்கு சொல்லிக் கொடுத்து விட்டு நீங்கள் போங்கள் என்று அனைவருக்கும் கல்வியின் முக்கியத்துவத்தை சொன்னார். the precious value of education, it must அப்படின்னு சொல்றார். அப்ப அந்த யாரையும் அவர் அடிக்கவில்லை, அவர் வாய்களால் அவருடைய யாரையும் திட்டியதும் இல்லை. அப்ப அந்த எதிரிகளை கூட பிடித்து கைது செய்து கொண்டு வந்து சிறை சேதம் செய்யவில்லை. அவர்களிடத்தில் சொன்னார், கல்வி சொல்லிக் கொடுத்துட்டு போங்களேன், எங்குள்ள இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளைகளுக்கு எல்லாம் கல்வியை சொல்லிக் கொடுங்கள் என்ற கல்வியின் மூலம்தான் ஒரு சமூகம் உருப்பட முடியும் என்கின்ற அற்புதமான வாழ்வியல் நெறியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார். அப்ப அவருடைய காலத்தில் அவர் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு பெரும் தலைவராக உருவாகிவிட்டார். எப்படி உருவானார்? அங்கு அவரை ஏற்றுக்கொள்ள நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் ஓரிரை கொள்கையை சொல்லக்கூடிய இஸ்லாம் என்கின்ற மதத்தில் அவர்கள் சேர்கிறார்கள். அது ஒரு சாதி பிரிவல்ல, அவர் கொள்கையிலே சேர்விட்டார்கள். ஓரிரை என்றால் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ், இல்லை ஒரு கடவுள், அவன் ஒருவனை தவிர, இதுதான் ஓரிரை. இரண்டாவது, மது குடித்தவர்களெல்லாம் மது பழக்கத்திலிருந்து விடுதலை ஆகிவிட்டார்கள். வட்டி வாங்கியவர்கள், கொலைக்காரர்கள், விபச்சாரிகள், அடாவடி செய்பவர்கள் எல்லோரும், பெண்களை கொலை செய்தவர்கள், பாலியல் பலாத்காரம், பிராஸ்டியூட் நடத்தி எல்லாருமே அதிலிருந்து விடுதலை பெற்று புனிதர்களாக நபிகள் நாயகத்திலே சேருக்கொண்ட ஒரு அணி சேர்ந்தது. இந்த அணி மக்காவில் படுகொலைகளுக்கு பயந்து சிறிது காலத்தில் அவர்கள் மதீனாவுக்கு போய் அங்கே ஒரு இஸ்லாமிய அரசாங்கத்தை அவர் உருவாக்கிவிட்டார். மதீனா என்றது மக்காவில் அவர் பிறந்த ஊரிலிருந்து ஒரு 300 கிலோமீட்டர், சற்றேறக்குறைய 300 350 370 அந்த இடத்தில் ஒரு இஸ்லாமிய அரசையும் தொழுகைக்கான ஒரு சிறிய பள்ளிவாசலையும் அவர் கட்டுகிறார். அங்கேதான் நபிகள் நாயகம் இந்த உலகத்திற்கு அவர் வாழ்ந்த அந்த 23 ஆண்டு காலம் சட்ட திட்டங்களை வழங்குகிறார். 40 வயதில் அவர் நபித்துவம், 63 வயதில் அவர் மரணம். இந்த 23 வயதில் இன்றைக்கு உலகம் வாழுகிற 200 கோடிக்கு கிட்டத்தட்ட முஸ்லிம்கள் அனைவருக்குமான கையில் கொடுக்கக்கூடிய the Constitution of Islam, இஸ்லாமிய அரசியலமைப்பு சட்டத்திட்டங்கள் அனைத்தையும், தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜி, ஏற்ற இறக்கமற்ற சமத்துவமான சமூகம், எல்லாவற்றையும் அந்த 23 ஆண்டுகளில் அவர் இறையியல் செய்தியாக தான் பெற்றதை தனது தோழர்களுக்கு வாய் வழியாக ஒப்புவிக்கிறார். அவரை சுற்றி இருந்த கூட்டங்கள் அவர் செய்வதை கவனித்துக் கொண்டே இருப்பார்கள். அவர் சிரிப்பதை, அவர் பேசுவதை, அவர் எச்சில் துப்புவதை, விழுங்குவதை, உணவு சாப்பிடுவதை, போர் செய்வதை, எல்லாவற்றையும் கண்காணித்துக் கொண்டே அவர்கள் மனனம் செய்தி சொல்வார்கள். அந்த செய்திக்கு பெயர்தான் ஹதீஸ் என்று அழைப்பது. அந்த இறையியல் செய்தியை அவர் தனத்தாக்கி கொண்டு தனது உள்ளத்தில் உள்ளாக்கி கொண்டு அது பின்பு பெரிய புத்தகமாக உலகம் முழுவதும் வந்துவிட்டது. அப்ப நபிகள் நாயகம் அவர்கள் போதித்த இந்த கொள்கையின் பால் இணைந்தவர்கள்தான் இஸ்லாமியர்கள். இஸ்லாம் கடைசியில அவருடைய அந்த போதனையில இங்கு மட்டுமல்ல, பக்கத்தில் இருக்கக்கூடிய எகிப்து, கைசர், இஸ்ரேல், சூடான், இந்த மாதிரியான எல்லா நாடுகளிலிருந்தும் மக்கள் சாறை சாறையாக, ஈரானில் இருந்தும் கூட வந்து சேர்ந்து பெரிய அணியாக வந்து அவருடைய அரசாங்கத்தில் 30,000 படை வீரர்களை கொண்ட ஒரு பெரும் போர் வந்து செய்யக்கூடிய ஒரு அரசாங்கத்தை நிர்வகிக்கிறார், ஒரு வழிபாட்டு தலத்தை நிர்வகிக்கிறார். 30,000 படை வீரர்கள் என்பது 1500 வருஷத்துக்கு முன்பு இன்னைக்கு அமெரிக்க படைகளை போன்ற பெரிய படை. அந்த காலகட்டத்தில் அவரை பார்ப்பதற்கு அவருடைய தோழர், அவர் பேர் உமர். உமர் என்பது அவருக்கு பெண் கொடுத்த மாமனாரும் அவருடைய போர் தளபதியுமாக இருந்தார். அவர் அவரை சந்திக்க செல்கிறார்.
இவர் பார்க்கிற போது இவர் யார்? பார்க்க போது யார்? நபிகள் நாயகம். அவர் யார்? நாட்டின் ஜனாதிபதி. நபிகள் நாயகம் யார்? முஸ்லிம்களுடைய இறை தூதர். பெரும் கூட்டத்தின் லட்சோப லட்ச மக்களின் ஒருமித்த தலைவர். இவர் அவரை பார்க்கிற போது அவருடைய மாளிகைக்கு செல்கிறார். நீங்கள் மாளிகை என்றவுடன் ஏதோ பெரிய கட்டடங்களில் தங்கமும் வெள்ளியும் அப்படியெல்லாம் இல்லை. 5க்கு 5 வீடு, ஒரு சிறிய குடிசை. அவற்றில்தான் இந்த இறை தூதர் நபிகள் நாயகம் தனது வாழ்வின் கடைசியை சந்திக்கிறார். அவர் வாழ்ந்த அந்த வீட்டில் ஒரு கதவுகள் கூட இல்லை தோழர்களே. குளிக்கின்ற போது கூட அவருடைய பாதி முகம் வெளியே தெரியும். அப்படித்தான் ஒரு சிறிய வீடு. அந்த கதவு இரவு கதவாகும். பகல் நேரங்களில் அது அவர் உட்கார்வதற்கு அப்படி ஒரு சிறிய இது போன்று பயன்படுத்திக் கொள்வார். அவருடைய மனைவி சொல்கிறார், உங்கள் வீட்டில் நபிகள் நாயகம் எப்படி இருந்தார் என்று கேட்கிற போது, குர்ஆனுடைய வசனங்கள் எப்படி இருந்ததோ அப்படியே அவர் வாழ்ந்தார். உங்கள் வீட்டில் உணவுகள் என்ன? ஒரு நாள் நாங்கள் சாப்பிடுவோம், பல நாட்கள் எங்களுக்கு உணவு கிடைக்காது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் வறுமை. ஆனால் அவர் கட்டமைத்த அந்த அரசாங்கத்தில் வறுமை இல்லை. ஒரே ஒரு உதாரணம், இந்த அரசாங்கத்தின் அரச கருவூலத்தில் தங்கம் குவிந்திருந்தது, பேரித்தம் பழங்கள் குவிந்திருந்தன. இதையெல்லாம் கொடுத்து ஏழைகளுக்கு கொண்டு கொடுப்பதற்கு இந்த அரசு பொருளாதாரத்தை சார்ந்தவர்கள் கொண்டு மக்களை அணுகிறார்கள். ஆனால் அதை வாங்குவதற்கு யாரும் இல்லை என்கிற அளவிற்கு எல்லோருமே செல்வந்தராக மாறிப்போன அந்த நபிகள் நாயகத்துடைய அரசாங்கம், 23 ஆண்டுகளில் அவர் நிர்வகித்த இந்த அரசாங்கம், கடைசியில் நபிகளார் அவர்கள் மாளிகைக்கு செல்கிறார். அவருடைய தளபதி உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு என்று அவர்கள் சொல்வார்கள். கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட அவர் செல்கிறார் நபிகள் நாயகத்தை பார்க்க. நபிகள் நாயகம் இந்த நாட்டின் அரசபதி, உலகின் மிகப்பெரிய தளபதி, மிகப்பெரிய அமீருல் மூமினின், அதாவது இஸ்லாமியர்களின் தலைவரும் இறை தூதரும் ஆகிய அவர் அப்படியே படுத்திருக்கிறார் வயிறு ஒட்டிய நிலையில். ஒரு கயிற்றுக்கட்டில் தான் இந்த ஜனாதிபதிக்கு இருக்கிறது. இந்த கயிற்றுக்கட்டில் பின்னால் இருக்கக்கூடிய வார்ப்புகள் அவருடைய முதுகிலே பாலம் பாலமாக பதிந்திருக்கிறது. வயிறு ஒட்டிய நிலையில் நபிகளார் அவர்கள் அப்படியே படுத்திருக்கிறார். அவர் இருக்கிற இடத்தில் அவர் தலைக்கு கொஞ்சம் கூழாங்கல்கள், பேரித்தம்பழங்களால் இருக்கக்கூடிய அந்த இலைகளாலான அந்த கூழாம் செடிகளை கழுத்து கூட வைக்கவில்லை, அப்படியே படுத்திருக்கிறார். மேலே ஒரு தோல் துருத்தி, ஒரு சிறிய கோலை தோளால், அந்த காலத்தில் அவ்வளவு தானே, அதில் கொஞ்சம் தண்ணீர் இருக்கிறது. இவர் உள்ளே பார்த்த மாத்திரத்தில் தேம்பி தேம்பி அழுகிறார். தூக்கத்தில் இருந்த நபிகள் நாயகம் இந்த சத்தத்தை கேட்டுவிட்டு அதிர்ச்சி அடைந்தவராக பார்க்கிறார். தனக்கு முன்னால் தன் தளபதி தேம்பி தேம்பி அழுகிறார். அவர் கேட்கிறார், இறை தூதரே, எனக்கு நேசமான முகமதே, நீங்கள் இந்த நாட்டின் அதிபதி அல்லவா? நீங்கள் இந்த நாட்டினுடைய அதிபதி மட்டுமல்ல, கோடானு கோடி மக்கள் பின்னால் வரக்கூடிய தளபதியின் இறை தூதர் அல்லவா? ஒரு பெரும் அரசாங்கத்தின் சேனையின் தளபதி அல்லவா? உங்கள் கருவூலத்தில் தங்கம் குவிந்திருக்கிறதே, உங்கள் கருவூலத்தில் பேரித்தம்பழங்கள் அந்த காலத்தில் குவிந்திருக்கிறதே, நீங்கள் இப்படி வயிறு ஒட்டிய நிலையில் ஒரு சின்ன கயிற்றுக்கட்டிலில் 5க்கு 5 ரூம், சின்ன ரூமில் கதவுகள் இல்லாமல் படுத்திருக்கிறீர்களே, இதை பார்த்து நான் அழுகாமல் என்ன செய்வது என தேம்பி தேம்பி அழுகிறார். தோழர்களே, அழுகாதீர்கள், அழுகாதீர்கள். அவர் சொல்கிறார், பக்கத்தில் இருக்கிற எகிப்து, கிஸ்ரா போன்ற நாட்டு மன்னர்கள் எல்லாம் பெரும் அரண்மனை கட்டி பெருமையான வாழ்க்கை வாழ்ந்து தங்கமும் வெள்ளியும் கோமேதகமும் மரகதமும் முத்தும் செழிப்பில் வாழ்கிற போது நீங்கள் வயிறூட்டிய நிலையில் ஒரு சிறிய கயிற்றுக்கட்டில் ஒரு தோள்பட்டையில கொஞ்சம் போல தண்ணி வைத்து கொடுத்திருக்கிறே தோழர்களே என்று சொன்னபோது அவர் சொன்னார், அவர்கள் அனைவரும் இந்த உலகத்திற்கே படைக்கப்பட்டார்கள். முகமதாகிய நானோ இந்த உலகத்தில் எனக்கு எந்த பங்கும் இல்லை. ஒரு வழிப்போக்கன் ஒரு மரத்தடியில் நிழலுக்காக தங்கி ஓய்வெடுத்து போவதை போன்று ஒரு உறவு மட்டும்தான் இந்த உலகம் எனக்கு தந்திருக்கிறது. எப்படி சொல்லியிருக்கிறார்? ஒரு வழிப்போக்கன் இந்த உலகில் ஒரு 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 நிழல் தரக்கூடிய ஒரு மரத்தில் சிறிது நேரம் ஓய்வெடுத்து களைப்பாரி அதற்கு பின்பு அவன் பயணிப்பான். அதே போன்றுதான் இந்த உலகம் இந்த முகமது ஆகிய எனக்கும், என்னை பின்பற்றக்கூடிய உங்கள் அனைவருக்கும்
ஒரு இளைப்பாறும் தலம் மட்டும்தான் இந்த உலகம். இந்த உலகத்தில் நீங்கள் எதையும் எடுத்துச் செல்ல மாட்டீர்கள் என்று சொல்லிட்டு ஒரே ஒரு செய்தியோடு முடிச்சுக்கிறேன். ஏகன் ஒருவனை வணங்க வேண்டும், யாருக்கும் அநீதி செய்துவிடக்கூடாது. மதம் இங்கெல்லாம் இஸ்லாத்தில் மதமே இல்லைங்கிறார் அவர். மனிதர்கள் அனைவரும் சமம்ங்கிறார். அவர்களிடத்தில் நீங்கள் உங்கள் கருத்துக்களை மட்டும் சொல்லுங்கள், கேட்டால் கேட்கட்டு. இதில் எந்த நிர்பந்தமும் இல்லை. எளிமையான மனிதர்களாக வாழ்ந்து இறைவனுக்கு நீங்கள் அச்சமிட்டால் உங்களுக்கு நிரந்தர ஒரு வாழ்க்கை உங்கள் ஆத்மாவுக்கு இருக்கிறது. அதைத்தான் அவர் சொல்லி சொல்லி வளர்க்கிறார். அது ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்க்கை. அது உங்களுக்கு யாருக்கும் கிடைக்காது என்று சொல்லுகிறார். இதுதான் இன்றைய மீலாது விழாவில் நபிகள் நாயகம் யார் என்பதை நான் ஒரு அரை மணி நேரம் சுருக்கமாக தான் சொல்லியிருக்கேன். இன்னும் பல கோடி மணி நேரம் பேசலாம். இன்னைக்கு நம்முடைய ஜெம் டீகோடிங்கில் முகமது நபி யார், அவருடைய கொள்கை என்ன, அவருடைய இறையியல் தத்துவம், அவர் வாழ்ந்த சமூகம், அவர் மரணிக்கும் போது ஏற்பட்ட நிலை, இது போன்ற செய்திகளை உங்களுக்கு தந்திருக்கிறேன். மீண்டும் அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.